கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய மாலை நேர மன்னாவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வசனம், சங்கீதம் 48 அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அன்பானவர்களே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அப்படின்னு நம்ம யார நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த இம்மானுவேலர் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மெய்யான தேவனாய் இருக்கிறார். அவரே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், அதாவது இந்த உலகம் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு இருக்க போகுதோ அல்லது எத்தனை கோடி ஆண்டுகளாக இது இருந்ததோ நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வரலாறை வச்சுக்கிட்டு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த பூமியை படைச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு யாருனாலையும் கணக்கிட முடியல. சாதாரணமா பாத்தீங்கன்னா மனிதனை உருவாக்கி ஒரு 7000-8000 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டான். இப்ப மனுஷனிலிருந்து ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சி வேணும் இல்லையா? அதாவது சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தா ஒரு கேலி கூத்தா இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு சில குரங்குகள் மனிதனோடு ஒத்து போகிறதுனால மனிதன் குரங்குல இருந்துதான் பிறந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு முடிவு சொல்லுவாங்க. எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு சாதாரண ஒரு உதாரணம் பாருங்க, சந்தேகத்தை எழுப்புகிற ஒரு வசனம். தேவன் 6ஆம் நாள்ல மிருகங்களை படைச்சிருக்காரு, மனிதனையும் படைச்சிருக்காரு. இப்போ மிருகத்துல ஒரு உயிரினம் தான் அந்த டைனோசர்னு ஒண்ணு. அது பாருங்க, இந்த உலகத்துல அது ஒரு பக்கம் போய் ஒரு முட்டையிட்டு அதுல இருந்து ஒரு குட்டி வந்து அப்புறம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதனுடைய எலும்பு கூடுகளை எங்கேயோ ஒரு பக்கம் கண்டுபிடிச்சு எடுத்து அதை ஆராய்ச்சி பண்றப்போ 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால இருந்துச்சுங்கிறாங்க. 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால அந்த உயிரினம் இருந்துச்சுங்கிறாங்க. அப்ப 6ஆம் நாளில உருவாக்குன அந்த மிருகம் 200 கோடி ஆண்டுகள் இருந்துச்சுன்னா, அதே 6வது நாள்ல உருவாக்கப்பட்ட மனுஷனும் எத்தனையோ கோடி ஆண்டுகள் இருந்திருக்கணும் இல்லையா? சரி, இப்ப அதெல்லாம் நமக்கு அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்னா அது கர்த்தர் உருவாக்குனது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இனிமேலும் சரி ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு தெய்வமா இருக்கிறார். அவர் பல பல பரிணாமங்களிலே நம்மை வெளிப்படுத்தினார். நமக்கு இந்த காலகட்டத்துல நமக்கு அறிமுகமான, நமக்கு எந்த முறையில் அவர் அறிமுகமாயிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான தேவன் என்கிற அந்த ஒரு நிலையில தான் நமக்கு அவர் அறிமுகமானார். அப்ப எந்த காலத்துல நீங்க என்ன பேர் வச்சாலும் சரி, அவர் தான் நமக்கு தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் தான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் தேவனாய் இருப்பார். சரி, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப நாம இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற நாள் வரைக்கும் நம்மை வழி நடத்துகிற ஒரு உன்னதமான தேவன் அவர்தான் அப்படின்னு இந்த வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு. சரி, எப்படி அவர் நடத்துவாரு, எந்த மாதிரியான நடவடிக்கையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? நாம ஒரு இடத்துல போய் ஒரு பேருந்துல பயணிக்கிறோம்னு வைங்களேன், அல்லது ஒரு விமானத்திலேயோ ஏதோ ஒருல பயணிக்கிறோம். யாரை நம்ம முழுமையா நம்புறோம் சொல்லுங்க? நம்ம
நாங்க கடவுளை நம்பித்தாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, கடவுளை நம்பியாச்சு. ஒரு விமானத்தை ஓட்டுகிற போது அந்த பைலட் இருப்பார் இல்லையா, விமானி, அவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் விமானத்துல பயணிக்கிறப்ப அப்படித்தான் பண்ணினேன். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணேன். என்னன்னு, ஆண்டவரே, இந்த விமானம் நல்ல விதமா போய் தரையிறங்கணும், இந்த விமானத்தை ஓட்டுகிறவருக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல பொறுமையும் நல்ல நிதானத்தையும் கொடுங்க, எந்த விதத்திலையும் பயம் இல்லாம கொண்டு போய் எங்களை இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி ரயில்ல பயணிக்கிறப்போ அதான் பண்ணுவேன். நாங்க பத்திரமா போய் சேரணும், எங்களுக்கு இந்த வண்டியை ஓட்டக்கூடிய லோக்கோ பைலட்டுக்கு நல்ல ஒரு உணர்வுகளும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, தூக்கம் வந்துடக்கூடாது. பஸ்ல பயணிக்கிறப்போ அதான் ஜெபம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம யாரை நம்பி அங்க உட்கார்றோம் தெரியுமா? அந்த வாகனத்தை இயக்குகிறவரை நம்பி நம்ம அங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிடுறோம், கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறோம். அந்த தூக்கம் எப்படி வருதுன்னா, சரி நமக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல கொண்டு போய் நம்மளை பத்திரமா இறக்கி விடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம என்ன பண்ணிடுறோம், தூங்கிடும். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அதே மாதிரி தான் நாம முழுமையாய் நம்மை அவரிடத்துல ஒப்படைக்கணும், நம்முடைய ஆண்டவர் இடத்துல ஒப்படைக்கணும், அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கணும். இனி நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் அவருடைய அனுமதி இல்லாம நடக்கக்கூடாது. ஆண்டவர் தான் நம்மை வழி நடத்தணும், அவரு தான் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறாரு. அவரு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்கு, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனையில் சிறந்தவர் அவர். அப்ப நம்ம ஒவ்வொரு செயலை ஒவ்வொரு நாளும் செய்யறப்போ அவரிடத்துல ஆலோசனையை பெற்று அதன்படி நாம செய்யறப்ப அந்த காரியத்தை அவரே நடத்தும். ஒரு விஷயம் பாருங்க, எனக்கு ஒரு பழக்கம், ஒருவேளை நீங்களும் அந்த பழக்கத்தை பழகிக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா இருந்தா நீங்க பழகிக்கிடுங்க. ஏன்னா, யாராவது திருமண பத்திரிக்கை கொண்டு வந்து என்கிட்ட வைக்க வந்தாங்கன்னு வைங்களேன், திருமண அழைப்புதல் இருக்குல்ல, அதை கொண்டாந்து வைக்க வந்த உடனே அவங்க கையில இருந்து எங்க கையில கொடுப்பாங்க, நான் வாங்க மாட்டேன். அவங்க கையில் இருக்கிறப்ப நானும் அதை கையில பிடிச்சுக்கிட்டு உடனே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த திருமணத்திற்கு எங்களை எல்லாம் அழைக்க வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு எந்த விதத்திலையும் பொருளாதார குறைவோ மற்ற எந்த காரியமும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, அந்த திருமணத்தை நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க அவங்க ஜெபம் பண்ணுனாங்களோ பண்ணலையோ தெரியாது, அவங்களிடத்துல இருந்து பத்திரிக்கை வாங்குறப்ப நான் ஜெபம் பண்ணுவேன். எதுக்காக தெரியுமா? அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தணும். எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியில அந்த திருமணத்தை அவங்க நடத்துவாங்க. ஒருவேளை அவங்க ஜெபம் பண்ண கூட மறந்து இருக்கலாம், ஆனா நாம பண்ணணும். எதுக்காக? அந்த காரியத்தை கர்த்தர் இடத்துல ஒப்படைக்கணும், கர்த்தர் நடத்தணும். கானான் ஒரு கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்ததினாலே அங்கே அற்புதம் நடந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தை செய்யறப்பவும் நம்ம கர்த்தரோட கரத்துல ஒப்படைச்சிட்டு இந்த காரியத்தை நீங்களே நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரோட சமூகத்துல நம்ம சரண்டர் ஆயிடுறோம்னு வைங்களேன், அவர் நடத்துவார். எல்லா காரியத்திலையும் சரி, அதிகாலையில் எந்திரிச்சு பகல் முழுவதும் என்னை வழி நடத்துங்கன்னா பகல் முழுசும் நடத்துவார். ராத்திரியில தூங்க போறப்ப எனக்கு தூக்கத்துல நீங்க தான் என்ன பாதுகாக்கணும்னா பாதுகாப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, மரண பரியந்தம் இந்த உலகத்துல நாம வாழ்கிற இந்த மாமிச சரீரம் இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 36,500 நாளோ அல்லது 36,000 நாளோன்னு சொல்லி நாட்கள் கணக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்கள் வரை நம்மை முழுமையாய் நடத்துகிற நம்முடைய தேவன். ஏன்னா அவர் சதா காலங்களில் தேவனா இருக்கிறவர், எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர்தான் தேவனா இருக்கிறார், எல்லா செயல்களுக்கும் அவர்தான் தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரணும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கையோட கூட நாம நம்முடைய வாழ்க்கையை நாம தொடங்குறப்ப பயணிக்கிறப்ப மிக சிறப்பா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்துகிறவராய் இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் அவருடைய அனுமதி இல்லாம நடக்கக்கூடாது. அவரிடத்துல ஆலோசனை பெற்று அவரிடத்துல அனுமதி பெற்று நாம அந்த செயல்களை செய்கிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை வழி நடத்தும். இதுல என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, கடைசி நாட்களில, அதாவது
நம்முடைய கடைசி நாட்கள் கூட நமக்கு கண்டிப்பா ஒருத்தர் வேணும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இருக்கு, நமக்கு வயது இருக்கு, வாலிபம் இருக்கு, அல்லது நம்ம சரீரம் பலமா இருக்கு அப்படிங்கிற நாட்கள்ல நாம நாம யாருடைய துணை இல்லாம நாம இயங்குறோம். ஆனா நம்ம பலவீனப்பட்டு போகிற காலம் இருக்கு, நம்மளால நடக்க முடியாத காலம் இருக்கு, நம்மளால எந்திரிச்சு நடக்க முடியாம எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாத நாட்கள் இருக்கு. அந்த நாட்களில் கூட யாருடைய தயவும் இல்லாம நம்மை முழுமையாய் முழு பலனோடு நடத்துகிற நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன், அவர்தான் மரண பரியந்தம் நம்மை நடத்துறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாம் நம்மை ஒப்படைக்கிற போது, நம்மை அர்ப்பணிக்கிற போது, நாம அவர்தான் எங்களுக்கு எல்லாமே, எங்களை மரண பரியந்தம் எங்களை பத்திரமா கொண்டு போவாரு, எங்களை பத்திரமா கொண்டு போய் பரலோகத்திற்கு பாத்திரவான்களா எங்களை மாத்துவாரு, பரலோகத்தின் பாதையில எங்களை வழி நடத்துவாரு அப்படிங்கிற முழு நம்பிக்கை என்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது வருகிறதோ அன்றைக்கு அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார். என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப உங்களை நீங்க ஒப்படைங்க. ஒப்படைச்சிட்டு அதன்படி கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி, அதன்படி நாம வழி நடத்தப்படுகிற போது நிச்சயமாகவே தேவன் நம்மை சதா காலங்களிலும் வழி நடத்துகிறவராக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. அற்புதமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரம் மன்னாவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து விசுவாசித்து அதன்படி நாங்கள் வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. மரண பரியந்தம் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிற நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.